ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போட்டிருந்த எபிசோடில் கொஞ்சம் காப்பரேட் இஷ்யூஸ் வந்ததுனால அதை நான் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். அதனால் யாராவது அதில் இன்னொரு பார்ட்டை மிஸ் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைனா திடீர்னு கதை கட்டாயி எங்கேயும் போயிட்டு இருக்க மாதிரி தோணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம டகாஷியை தான் காட்டுறாங்க. ஒரு புக் ஸ்டோர் வாசல் நின்று புக்கை படிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பக்கமாக நம்ம ரீகவும் அவரோட ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம டகாஷி இங்கே புக் ஸ்டோரில் நின்று புக்கு படிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஸ்டாப் ஆயிட்டா. ஸ்கூலுக்கு போகாம கழுத இங்க என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது அவ ஃப்ரெண்டு தடுக்கிறா. பாரு தேவையில்லாம ரவுடிங்களுக்குலாம் வச்சுக்காத சகவாசம், அப்புறம் 1000 ரூபாய் கொலநாசம் அப்படின்னு சொல்லும்போது இறி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்காஷி கிட்ட வந்து டேய் ஸ்கூலுக்கு போற நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா புக்கை வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து சேர வழியை பாரு அப்படின்னு சொல்லி புக்கை போடுக்கனா இவன் விட மாட்டான். ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, நான் பாட்டுக்கு 7 ஓரமா தானே புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஓ அப்படி வரியா நீ, ஆனா கடையில புக்கு வைக்கிறதுக்கு காரணம் அதை நீ வாங்கி படிப்பன்றதுக்கு தான், இப்படி சும்மா நின்று வெட்டியா திருட்டு தினமா படிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னும் போது யாருமா சொன்னது நான் வாங்க மாட்டேன்னு, ஏன் வாங்கினாதான் படிக்கணுமா என்ன, வாங்குறதுக்காக படிக்க கூடாதோ, சும்மா கலர் புக் எல்லாம் வச்சிருக்காங்களே இதுன்னு முக்கியத்துக்காக வச்சிருக்காங்க, வர கஸ்டமர்ஸ் பார்த்து படிக்கட்டும் அவங்களுக்கு பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் புக்கை வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கானுங்க. இப்படி ஒரு சிம்பிள் பிசினஸ் சைக்காலஜி கூட தெரியாம சும்மா வந்து இங்க லொடலோடன்னு எனக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த கடைக்காரே வந்துட்டாரு, என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு. வீக்கம்லாம் அவ்வளவுதான் போச்சு, கடைக்காரு புடிச்சிட்டாருன்னு செம கோவத்துல இருக்காரு, இன்னைக்கு மாட்டினி அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரு வந்து அப்படி என்னப்பா புக்கு படிக்கிற, ஒரு பொண்ணு உன் கூட பேசுறா அவளை கூட மதிக்காம அந்த அளவுக்கு நீ என்ன புக்கை படிச்சிட்டு இருக்க அப்படின்னு போது இவனும் புக்கு டைட்டில் சொன்னோன்னே அந்த புக்கா ஓ நீ அவனோட ஃபேனா நானும் ஃபேனு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிச்சதுதான். அவ்வளவுதான் பேசிக்கிட்டே போறாங்க, நல்லா டீப்பா போயிட்டாங்க. இங்க ரீகோ பாக்குறா, ஐயோ ரம்பமா போட்டா இருக்கிறாங்களே இவனை திருத்த வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கூட போயிட்டா. ஆனா நம்ம ரீகோ போயிட்டு இருக்கிறத ஓரமா நின்று நம்ம இமாய் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு போயிட்டு அவள்கிட்ட நான் சொல்ல போறேன்டா அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, பாஸ் இதே தான் நீங்க தினமும் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தமா தைரியமே இல்ல, ஒரு நாளாவது அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு போய் நின்னாவது பேசிருக்கீங்களா, உங்களால பேச முடியுமா, பேசுறதுக்கு தெரியல இருக்குதான் போது டே என் முன்னாடி 100 பேர் வந்தாலும் கண்ணு மாதிரி நின்று அடிப்பண்டா, அப்பேற்பட்ட எனக்கு ஒரு பொண்ணு முன்னாடி நின்று பேசுறது என்ன அவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்ல. ஆனா பாஸ் நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, அந்த பொண்ணுக்கு நம்ம டக்காஷி மேல ஒரு கண்ணு இப்ப கூட பாத்தீங்களா, டக்காஷி மேல அக்கறையா புக்கு படிக்காத ஸ்கூல் வந்து சேர்ந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போறா, நீங்க தான் அந்த புள்ள பின்னாடி பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டீங்க, ஆனா அந்த பிள்ளைக்கு டக்காஷி மேலதான் லவ், அவள் தான் பாஸ் நீங்க கிவ் அப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது டே அவன் அஞ்சலடா, அவளை எப்படா என்னால கிவ் அப் பண்ண முடியும், இதுக்காகவே நான் இன்னைக்கு போயிட்டு அவள்கிட்ட பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா போறான். ரீகோ முன்னாடி போயிட்டு நிக்கிறான். ரீகோ பாக்குறா என்ன திடீர்னு வந்து கேட்ட போறாங்களே அப்படின்ட்டு. இப்ப இமாயி ரீகோட ஃப்ரெண்டை பார்த்து ஏமா போமா சூச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டு இப்பதான் நம்ம ரீகோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ரீகோ நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, பட்னு போட்டு உடச்சிடறேன், நீ எப்ப புள்ள என்ன லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பட்னு கேட்டான். அவளுக்கு நான் ஷாக்கு, அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டே இமாய் அப்படின்னு போது ஏன் என்னாச்சு, எதுவும் உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணுமா, வேணா தாராளமா எடுத்துக்கோ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு போது அது இல்ல அப்படின்னு இருக்க, அப்படின்னா யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றா. இங்க அசிஸ்டன்ட்லாம் அதான் சொன்னல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இங்க இமாய் ரீகோ பார்த்து அது நான் தானே அப்படின்னு கேட்கிறேன். இங்க அசிஸ்டன்ட்டுக்கு கடுப்பாகுது, டேய் வென்று அவ வேற யாரையோ பிடிச்சிருக்குன்றாடா லூசு பையலே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ரீகோ இல்லன்றா. அப்போ வேற யாரு, அந்த முள்ள மண்டி தலையன் கோணி ஊசி மண்டை இருக்கானே அவனை உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கும் அவன் இல்லன்றா. அப்ப வேற யாரா இருக்க முடியும், இங்க அசிஸ்டன்ட்லாம் மனசுக்குள்ளே இமாய் திட்டிட்டு இருக்கான். டேய் பக்கி அவதான் டக்காஷியை லவ் பண்றான்னு போயிட்டு நான் 1000 தடவை சொல்லிட்டேன்டா, அப்புறம் என்னடா க்ளூவை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க, டக்காஷின்னு சொல்லி தான் தொலையண்டா, அந்த வார்த்தை மட்டும் ஏன்டா அவன் வாயிலேருந்து வரவே மாட்டுது அப்படின்னு சொல்லி உன் மனசுக்குள்ளேயே இமாய் திட்டிட்டு இருக்கான். ஆனா இப்பதான் இமாய் பல நிமிடங்கள் கழித்து வாயிலேருந்து ட அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை வருது. இவ அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறான், டக்கா டக்கா டக்காங்கிறா, டேய் சொல்லி தொலையண்டா அப்படின்னு அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இப்ப கடைசியா இழுத்து எப்படியோ முழு பேரையும் சொல்லிட்டான். டக்காஷி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இங்க ரீகோ அப்படியே ஸ்மைல் பண்றாலே உனக்கு தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஆமா அப்படின்னு வாய் திறக்கத்துள்ளே ஏமாமா இருக்கு, இதனால கேட்க முடியாது, நம்ம வேற ஏதாவது பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப டக்காஷியை பத்தியே திரும்ப கேட்கிறான். அவன் ரொம்ப கேவலமானவன்ல, சரியான செல்ஃபிஷ்ல பயந்தாங்குழியில அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பா பேசிட்டு இருக்கான். இங்க ரீகோ என்ன சொல்றான்னா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல இங்க இமாய்க்கு ஆட்லாம் சுக்குநூறா உடஞ்சு போயிருச்சு. ஒரு ஆத்து பக்கம் வந்து நின்றுட்டு செம்ம கடுப்புல கல்ல விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். எவ்வளவோ குவாலிட்டிஸ் இருக்கு, அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டானா என்கிட்ட. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வேற டேஸ்டே கிடையாதா, இந்த மாதிரி ஆளுங்களை தான் போயிட்டு லவ் பண்ணுவாளுங்களா, அப்படியே மேடம் போயிட்டு அந்த பொறுக்கி பையில திருத்தி அவங்க வழிக்கு கொண்டு வர போறாங்க போல அப்படின்னு சொல்லி இவன் கடுப்புல கல்ல விட்டு எரிஞ்சிட்டு இருக்க. ஆத்துக்கு அந்த பக்கம் வேற ஸ்கூல் பசங்க 2 பேர் இருந்திருப்பானுங்க போல இருக்கு. அவனுங்க மேலே நம்மளால கல்ல விட்டு அடிச்சுட்டான். அவ்வளவுதான் அவனுங்க கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனை எங்க மேலே கல்ல விட்டு அடிக்கிறியா, இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஆத்த கிராஸ் பண்ணி வந்துற. இங்க இம்மாய் செம கடுப்புல இருக்கான். இங்க நம்ம அசிஸ்டன்ட் சொல்றான், பாஸ் வேணாம் பாஸ், அவனுங்க அந்த அக்கீசா ஸ்கூல் பசங்க, அவனுங்க ஸ்கூலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனுங்க ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போல, அந்த ஸ்கூல் மொத்தத்தையுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானுங்க கேங்ஸ்டர் மாதிரி. இவனுங்கெல்லாம் நரி கூட்ட மாதிரி, இவனுங்கள்ல ஒருத்த மேல கை வச்சாலும் அப்புறம் பிலுபிலுன்னு வந்து நம்மளை மொத்திடுவானுங்க பாஸ் அப்படின்னு போது அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை.
ஏன்னா இப்ப நான் ஹார்ட் பிரேக்ல இருக்கேன். பொதுவா சினிமால எல்லாம் இந்த மாதிரி டைம்ல ஹீரோ யாரை வேணாலும் அடிக்கலாம், ஹீரோ ஆனா யாரும் திருப்பி அடிக்க மாட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கீசா ஸ்கூல் பசங்களை பார்த்து, டேய் நான் இப்ப செம வெறியில இருக்கிறேன், ஒழுங்கா முழுசா வீடு போய் சேரணும்னா அப்படியே யூ டர்ன் போட்டுருங்க, இல்லைன்னா உங்களை பஞ்சு ஆகிடுவான்டா அப்படின்னு நம்ம மிரட்ட. ஆனா அவனுங்களா எகிரிட்டு வரானுங்க. அவ்வளவுதான், நம்ம மாதிரி சொல்ல வேண்டாம், செம ஃபாஸ்டா போயிட்டா இல்ல ஒருத்தனை ஒரே அடியா அடிக்க அப்படியே ரோட்டோட வச்சு ஒரே அடியா அடிச்சிடறான். அவ்வளவுதான், அப்படியே சீனு கட் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த அக்கீசா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூலே பாலடைஞ்சு போயிருக்கு, ஒரு ஈக்காக கூட காணும், ஆள் நடமாட்டமே இல்ல. இப்ப அந்த ஸ்கூலுக்குள்ள காட்டினா அங்கதான் அந்த ஸ்கூலோட ரவுடி கேங் எல்லாருமே வட்டம் போட்டு உட்காந்துருக்கானுங்க. இப்ப அவனுங்கள்ட்ட முதல்ல நம்ம இமாய் கிட்ட 2 பேரும் பிரச்சனை பண்ணிருப்பாங்க இந்த அக்கீசா ஸ்கூல்ல இருந்து. அதுல ஒருத்தன் கதையை எடுத்து விட்டுட்டு இருக்கான். அந்த இமாய் யாருன்னு தெரியாம எங்க மேலே கை வச்சிட்டான். அவன் பண்ணதுக்கு அவன் சரியான விளைவை அனுபவிக்கணும். நம்ம போறோம், அவனை போட்டு பொழகிறோம், நம்ம அக்கீசா கேங்னா யாருன்றதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த கும்பலுக்கு நடுவுல ஒருத்தன் பல்கா இருக்கிறான். இவனை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட்ல அந்த ட்ரக் டீலிங் கேங்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான்ல. சோ அவன் தான் அவன் இப்ப கேட்கறான் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு. அப்போ அவன் கூட இன்னொருத்தன் தானே, அவன் எங்க அப்படின்னு கேட்டதுமே இவன் தின்னு முழிக்கிறான். அப்போ அவனை அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் பயந்தடிச்சு ஓடி வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, அது இல்ல தலைவா அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதை அவன் கேட்கறதுக்குள்ள இந்த பல்கான ஆள், இவனோட பேரு சட்டோஷி, வேகமா போயிட்டு அந்த கதை சொல்லிட்டு இருந்தவனை போட்டு அடி நடிக்கிறான், மிதின்னு மிதிக்கிறான். இவனுங்க ஆளுன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட கருணே இல்லாம வெளுத்து கட்டிட்டான். ஏன்டா அக்கீசா ஸ்கூல்னா பயம், இதுக்கு ஒரு பேரை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அக்கீசா ஸ்கூல்ல இருந்து வர்றவனுக்கு எல்லாரும் பயத்தை காட்டி தான் பழக்கம்னு. ஆனா நீங்க தாண்டா பயந்து ஓடி வந்திருக்கீங்க. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, ஒழுங்கா எனக்கு அந்த இமாய் வேணும், அவனை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துற, இல்லைன்னா அவனை ஒன்ன கொன்று வண்டி அப்படின்னு சொல்லி மிரட்ட. அப்பதான் இன்னொருத்தன் வரான். இவனுமே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட்ல இந்த பல்கான ஆளு சட்டோஷி கூட பார்த்திருப்போம். இவனோட பேரு சகாரா, பாலைவனம் மாதிரி வச்சிருக்காங்க பேரு. அதை விடுமச்சு, அதெல்லாம் பாத்துக்கலாம், நானே இவன் கூட போறேன், அந்த இமாய் முன்னாடி புடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேன், இல்லைன்னா இந்த மேட்டரை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், விட்டு தள்ளு, நீ போயிட்டு சில் பண்ணு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேஷுவலா கூட்டிட்டு போயிட்டான். இதை வந்து அந்த கேங்ல இருக்க ஒரு பையன் பார்த்துட்டு, பரவாயில்லையே சட்டோஷி தான் ரொம்ப வயலண்டா இருக்காரு, ஆனா சகாரா ரொம்ப காமா நைஸா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு போது இன்னொருத்தன், அடையாண்டா நீ வேற, சட்டோஷி கூட எதுவும் கோவம் வந்துச்சுன்னா நேரா அடிச்சு காமிச்சிருவான், இவன் சரியான சைக்கோடா, இவன் கிட்ட மட்டும் மாட்டின அவனை அணுவா சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருவாடா அப்படின்னு சொல்ல. இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க, நம்ம இமாயோட அசிஸ்டன்ட் தனியா வந்துட்டு இருக்கும்போது இப்ப அவன் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சட்டோஷி கிட்ட அடி வாங்கினான்ல, அவன் வந்து நிக்கிறான். டேய் எங்கடா அவன் பாஸ் இமாய் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அக்கீசாவோட ஆளு கேட்க, நம்ம அசிஸ்டண்டா எங்க வந்து யார கேக்குற அப்படின்னு சொல்லி இவனும் பதிலுக்கு பேசுறான். ஆனா அப்போ கரெக்டா அவன் மூஞ்சில ஒரு பஞ்சு, வயித்துல ஒரு கிக்கு விழுவுது, அவளதான் 2 அடியில விழுந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இந்த சகாரா தான் வந்திருக்கான். ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் செல்லம், தேவையில்லாம பேசினா இப்படி வாயிலே குத்துவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம இமாய் அங்க வந்துட்டான். அவன் அசிஸ்டன்ட் அடி வாங்கி கிடக்கிறத பார்த்ததுமே வேகமா ஓடி வந்து அவன் அசிஸ்டன்ட்டை தூக்கி வச்சுக்கிட்டான். டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா யாலே அடிப்பீங்க, ஒருத்தனை 4 பேர் அடிக்கிறதுக்கு பேரு வீரம் இல்லடா அப்படின்னு சொல்ல. இந்த சகாரா பார்த்துட்டு, ஓ அப்ப சாரு பெரிய வீரனோ, நீங்க 4 பேர் அடிக்கிற அளவுக்கு பெரிய வீரனோ அப்படின்னு சொல்ல, அடிப்பண்டா, என் அசிஸ்டன்ட் மேல கை வச்சதுக்கு உங்களுக்கு இங்கே சம்பவம் இருக்குடா அப்படின்னு போது நம்ம அசிஸ்டன்ட் சொல்றான், வேணாம் பாஸ், அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு, வேணாம் போகாதீங்கன்னு போது, இல்ல இது ஒரு சேலஞ்ச், எந்த ஒரு வீரனும் அவனுக்கு வந்த சேலஞ்சை நிராகரிக்க மாட்டான், கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்ல. இந்த சகாரா பாக்குறான், ரொம்ப நல்லவனா இருக்கேடா நீ, சரி இங்க சண்டை வேணாம், பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும், பிரச்சனை ஆயிரும், வா வேற ஒரு இடத்துல நல்ல ஸ்பாட் இருக்குது, அங்க போயிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல. இவனு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போறான். ஏதோ சந்துக்குள்ள போயிட்டு இருக்கானுங்க. இமாய் தான் முன்னாடி போயிட்டு இருக்கான், பின்னாடி தான் அந்த சகாரா அப்புறம் மிச்சம் 3 பேர்லாம் வந்துட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்டா இமாய், நாங்க 4 பேர் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கிறோம், நீ ஒத்தாளா இருந்து எங்களை அடிச்செல்லாம் நினைக்கிற பத்தியா, அதுவும் எங்க கூட தனியா வந்துருக்கிற பத்தியா, உன் தைரியத்தை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. இமாய் ஒரு வீரன் எப்பயுமே எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நிப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்ப அவன் போற மண்டையிலே கட்டையை வச்சு ஒரு அடி விழுவுது. அப்படியே பொத்தனி கீழே விழுந்துட்டா. அந்த சகாரா தான், டேய் ஓவரா போட்டு அருகாதரா, பழைய காலத்துல வர மாதிரி எனக்கு கட்டுப்பாகுது, டக்குன்னு ஃபைட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு வந்தா சும்மா ஜவ்வு மாதிரி போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு, பாரு உன் கூட 4 பேர்லாம் ஃபைட் பண்ண போறது இல்ல, நான் ஃபைட் பண்ண போறேன், முடிஞ்சா என்ன அடிச்சுட்டு இங்க இருந்து போயிடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல. இமாய் கடுப்பாயிட்டான். டேய் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உண்மையான ஃபைட்டர்ஸுக்கு ஒரு பெரிய அவமானம்டா, இழுக்குடா, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் குப்பை மாதிரி, உன்னை அடிச்சு அந்த குப்பையை நான் சுத்தப்படுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி அடிக்க வர. ஆனா இமாய் ஆல்ரெடி அடி வாங்கினதுனால அவன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான், ஸ்லோவா தான் இருக்கான். அதனால இந்த சகாரா இமாயை போட்டு பொலன்னு பொழகுறான். ஆனா இமாய் முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடுறான். இல்ல நான் தோக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளுகிட்ட ஒரு உண்மையான வீரன் எப்பயுமே தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வரலான்னு பார்த்தா, ஆனா கடைசியா அந்த சகாரா இமாயோட மூஞ்சிலே ஒரே மிதியா மிதிச்சு அவ்வளவுதான் இமாய மட்டையாக்கிட்டான். இப்ப அப்படியே சிரிக்கிறான். 4 பேர் அடிக்கிற மூஞ்சியாடா இது, என் ஒருத்தனே அடிக்க முடியல, ஓவரா பஞ்ச் டைலாக் மட்டும் பேசிட்டா போதாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. சரி அவ்வளவுதான் ஃபைட்டு முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறானுங்க. ஆனா அப்ப கரெக்டா நம்ம டகாஷி பறந்து வந்து இந்த சகாரா மேலே லேண்ட் ஆயிட்டான். அவ்வளவுதான் சகாரா பிளாட். இந்த மத்த 3 பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம டகாஷி ஏதோ டிவி ரிப்போர்ட்டர் மாதிரி, எப்படி என்னோட லேண்டிங், எப்படி மூன் லேண்டிங் மாதிரி சூப்பரா வந்து லேண்ட் ஆனா அண்ணன், எப்படி இருந்தது நேரலையாளர்களே, உங்களோட கருத்துக்களை என்கிட்ட சொல்லலாம், நீங்க தாராளமா, இதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க, 1 to 5 உங்களோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க.
இங்க அவனை பாத்துட்டு மத்த ஆளுங்கெல்லாம் கடுப்பாயிட்டானுங்க. நம்ம தலையவே அடிச்சிட்டான்டா, அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டக்காஷி அடிக்கிறதுக்கு போக நம்ம டக்காஷி இவனுங்களை போட்டு அடிக்கிறான். இருந்தாலும் அவனுங்களும் டஃப் கொடுக்குறானுங்க. இங்க டக்காஷிக்கும் புரியுது, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இந்த அக்கிசாகி அங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்களா இல்ல, இவனுங்களும் பயங்கரமா தான் சண்டை போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த கேப்ல தான் நம்ம இமாய்க்கு மயக்கம் தெரியுது. அவன் நம்ம டக்காஷி சண்டை போட்டு இருக்கத பாக்குறான் மத்த பசங்க கூட. அவனுக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிருச்சு. டக்காஷியா இது எனக்கு ஹெல்ப் பண்றானா, எனக்காக மத்த பசங்க கூட சண்டை போறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீகோ சொன்னதை யோசிச்சு பாக்குறான். ரீகோ சொன்ன மாதிரி நிஜமாவே என்னதான் டக்காஷி கேவலமானவனா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கு. அவன் ரொம்பவே நல்லவன் தான். டக்காஷிக்கு ரீகோ டிசர்வ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுந்திரிச்சு டக்காஷி அப்படின்னு சொல்லி கத்துறான். டக்காஷி பார்த்துட்டு ஓ எழுந்திரிச்சிட்டியா, டேய் சும்மா அங்க பட்டு கிடக்காம வந்து என் கூட ஃபைட் பண்றா, எப்பரா நான் 3 பேரை சமாளிக்க முடியும் அப்படின்னு போது. ஆனா அவன் வேக வேகமா ஓடி வந்து நம்ம டக்காஷியை பிடிச்சிட்டு டேய் என் அஞ்சலை உனக்கு தாண்டா, அவ உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எதுவும் போதைக்கிதே போட்டியா, உன்னை அச்சு அவனுக்கு மட்டையாக்கலையா, குடிச்சிட்டு தான் படுத்து கிடந்தியாடா, இப்படி வளர்ற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ இந்த சட்டோஷியும் அவனோட மத்த ஆளுங்களும் வந்துட்டானுங்க. அங்க என்னடா நடக்குதுங்க, யாரா என் ஆளை அடிச்சது, யாரா சகாராவை அடிச்சது அப்படின்னு சொல்லி இவன் பேஸ் வாய்ஸ்ல மிரட்ட நீங்க நம்ம டக்காச்சி பாத்துட்டு யாரா அவன் அப்படின்றான். நம்ம இமாயெல்லாம் டே 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 வாய மூடுறா, இது யாருன்னு உனக்கு தெரியாதா, இங்க வந்தாண்டா அக்கிசா ஸ்கூலோட சட்டோஷி அப்படின்னு சொல்லி நம்ம இமாயெல்லாம் மிரல்றான். ஆனா அப்பயும் நம்ம டக்காச்சிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இமாய் பாக்குறான், இவனை விட்டா வாயாலே அடி வாங்கி கட்டிக்குவான், நம்ம தான் அந்த புள்ள பூச்சி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், நம்ம பதிலுக்கு பண்ணா கணக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் முன்னாடி போயிட்டு நான் தான் ஆள் அடிச்சேன் அப்படின்னு சொல்ல இந்த சட்டோஷி அப்படியே இமாயை பார்த்து முறைக்கிறான். ஆனா நம்ம டக்காச்சி பின்னால இருந்து டே வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் விரல் சுப்புறது ஒருத்தனாடா, கஷ்டப்பட்டு நான் அவனை வச்சு மட்டையாக்குனா நீ தான் அடிச்சேன்னு சொல்லி கிரெடிட்ஸ் வாங்கி பாக்குறியாடா, நீ பேர்லாம் வாங்கிறியாடா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, அவனை நான் தான் அடிச்சு மட்டையாக்குனா ஃபுல் கிரெடிட்ஸும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு இவன் இந்த டைம்ல சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம இமாய் பாக்குறான், டே உன்னை காப்பாத்தி விடுறது தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதையாவது பண்ண விடுறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனா என்ன பண்றது, நம்ம டக்காச்சி விட மாட்டான். டேய் நீ சரியான பயந்தாங்குள்ளிடா, உன்னால அவனை ஒரு அடி கூட அடிக்க முடியல, நான் வந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்குது அப்படின்னு போது யாரை பார்த்து பயந்தாங்குள்ளின்னு அவன் மட்டும் தில்லா என் முன்னாடி நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டுருந்தானா அவனை நீ வரதுக்கு முன்னாடி நான் அச்சு மட்டையாகி இருப்பேன்டா, அவன் என்ன புற மண்டையில வச்சதுனால நான் மட்டையாயிட்டான் அப்படின்னு சொல்ல டே சும்மா நடிகாரா, நீ ஸ்ட்ராங்கானவனா அப்புறம் இருக்கிற அவன் மண்டையில இருந்து தக்காளி சட்னி மாதிரி இவ்வளவு ரத்தம் ஒழுகுது அப்படின்னு போது தம்பி சண்டைனா சட்டை கிளியறது சகஜம் தான், அது மாதிரி ரத்தம்லாம் வரதான் செய்யும், அதுக்காக நான் வீக்கானவெல்லாம் கிடையாது, வேணா வந்து பாக்குறியா நான் எவ்வளவு அடி அடிச்சிருக்குன்னு உனக்கு காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போயிட்டு நம்ம டக்காச்சிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அங்க படுத்து கிடக்குற சகாராவை பாத்தியா, அவனை நான் அங்க அடிச்சிருக்கேன் இங்க அடிச்சிருக்கேன், அவன் ஆல்ரெடி அவ்வளவு வீக்கா இருந்ததுனாலதான் உன்னால ஒரே அடியில அவனை சாய்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்ல இங்க அவனுங்க பேசிட்டு கச்சபச்சன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து இங்க இந்த சட்டோஷி எல்லாம் வெறி ஆயிட்டான். டே ஒழுங்கா வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்த நம்ம டக்காச்சி கடுப்பட என்னடா ஓவரா கத்தினே இருக்கிற வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கிறேன், பெரிய மனுஷங்க பேசக்குள்ள உனக்கு என்னடா இங்க வேலை பொட்டு போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டோஷியோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணிடுறான் நம்ம டக்காச்சி. ஆனா அவன் அப்படியே சில மாதிரி அசையாம நின்றுட்டு இருக்கான். அப்படியே இப்ப டக்காச்சியை பார்த்து முறைக்கிறான். நம்ம டக்காச்சி எல்லாம் என்னடா இவ்வளவு வேகமா அச்சோம், அப்படியே ஆலமரம் மாதிரி அசையாம நிக்கிறானு, அவசரப்பட்டிய குமாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஆனா அந்த சட்டோஷி இங்க பாரு, ஒழுங்கா இப்ப கீழே உட்காந்து முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு டக்காஷியா டக்குன்னு டே அங்க பாருங்கடா வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்ட, ஆளுதான் வளர்த்துருக்கானுங்க அறிவு வளரல போல இருக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாருமே அட்ட டைம்ல திரும்பி பாக்குறானுங்க. அந்த கேப்ல நம்ம டக்காச்சி வேகமா போயிடறான். இங்க இமாயும் நின்று பாத்துட்டு இருக்கான், எங்க வெள்ளக்காக்கா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. டே லூசு பையில நான் அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக சொன்னடா அப்படின்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் பின்னாடி ஓடி போறான். எல்லாருமே இப்ப துரத்திட்டு வரானுங்க நம்ம ஆளுங்களை. இப்ப ஒரு பெரிய சேசியே நடக்குது, அந்த ஸ்ட்ரீட்டே ஆளுங்குளமா மாத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க பண்ற அக்கப்பொருள்லாம் பார்த்துட்டு போலீஸே துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க ஆளுக்கு ஒரு பக்கம். இங்க கடைசியா நம்ம இமாயும் டக்காஷி ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிட்டானுங்க. கேட் இருக்கிறதுனால தாண்டி போக முடியல. டக்காஷி எல்லாம் அச்சோ என்ன பண்றது, நல்லா வசமா மாட்டிக்கிட்டே அந்த போலீஸ்கார் வேற நம்மள தானே துரத்திட்டு வராரு, நான் பண்ண சேதாரத்துக்கெல்லாம் ஆதாரத்தோட சீக்கிரமே உள்ள இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க, எனக்கு மொட்டை அடிச்சிருவாங்க, என்னோட வாழ்க்கையே போயிடும், பார்க்க போனா கூட பிரச்சனை இல்லை, என் முடி போயிடும் மொட்டை அடிச்சா, அது நடக்காம ஏதாவது நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் இப்பதான் இமாயை பார்த்து டேய் உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமானா அப்படின்னு கேட்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட, நீ பேசிட்டு இருக்கிறது கடல் சூறா இமாய் கிட்ட, சும்மா வவா மீன் மாதிரி சல்லுன்னு போயினே இருப்போம்ல அப்படின்னு சொல்ல, அது சரி அப்ப வசதியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் ஏறி நில்ல அப்படின்றான். என்னடா நம்ம சினிமால வர மாதிரி டக்குன்னு தண்ணிக்குள்ள குச்சி தப்பிக்க போறோமா அப்படின்னு போது தப்பிக்க போறோம் இல்ல தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தவன் அப்படியே இமாய் கூட குதிக்க போற மாதிரி டக்குன்னு இமாயை மட்டும் பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டான். இவன் கண்ணா அப்படின்னா திட்டான், டக்காஷே நீ நல்லாவே இருக்க மாட்டடா, உன இப்பதானே நல்லவன் நான் நினைச்சேன், நீ மறுபடியும் கேவலமானவன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க போலீஸ்கார் வந்துட்டாரு. உடனே நம்ம டக்காஷி செமையா ஆக்டிங் கொடுக்குறான். அங்கிள் போலீஸ் அங்கிள், என் ஃப்ரெண்டு தண்ணிக்குள்ள ஊத்துட்டா, அவனை நீங்க தான் அங்கிள் காப்பாத்தணும், என் ஃப்ரெண்டுக்கு வேற நீச்சல் தெரியாது, மூழ்கிட்டு இருக்க அங்கிள், சீக்கிரம் போங்க அப்படி சொல்லி கத்துறதுமே அப்படியே அப்பா இருப்பா காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. அடுத்த செகண்ட் நம்ம டக்காஷி வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அதே டைம்ல இங்க இந்த சட்டோஷி அவனோட குரூப்பை தான் கட்டுறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த சட்டோஷிக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே தடுமாறி விழுகிற மாதிரி போறான். அவனோட ஆளுங்க தான் பிடிச்சிட்டாங்க. என்னாச்சு சட்டோஷி ஏன் தடுமாற அப்படின்னு போது இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, அந்த வெளுத்த மட்டும்
நான் நினைச்ச மாதிரி கிடையாது, நிஜமாவே அவனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான், அவன் அடிச்ச அடியோட எஃபெக்ட் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்க. அப்பதான் அவன் பக்கத்துல இருக்க ஒரு ஆள் சொல்றான், தல நம்ம கூட பிரச்சனை பண்ணால அந்த வெளுத்த மண்டை, அவனோட பேரு டக்காஷியா அப்படின்னு சொல்ல இப்பதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவனுக்கு டக்காஷியை நேரா பார்க்கும்போது கூட இவனுக்கு இது தோணி இருக்காது. ஆனா இப்பதான் யோசிச்சு பாக்குறான், இவன் அந்த கேங்ஸ்டர் குரூப் மிரட்டி இருப்பானுங்கல்ல அந்த 2 பேரு, அவனுங்க ஆளுங்க அந்த ட்ரக் டீலரா முன்னாடி இருந்திருப்பான், நம்ம பசங்க போயிட்டு அடிச்சிருப்பானுங்கல்ல, நம்ம பசங்க வேற பேரை சொன்னதுனால அந்த பேரை சொல்லி தான் இவனுங்கள்ட்ட இந்த சட்டோஷி குரூப்பிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்களோட அங்க அடையாளத்தை இவனுங்கள்ட்ட சொல்லியிருப்பானுங்க, இந்த மாதிரி ஒருத்தனோட முடி வந்து கோல்டன் கலர்ல இருக்கும், பிளாண்ட் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் அவன் லைட்டா லிங்க் பண்ணி பாக்குறான், ஒருவேளை அவன் இவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க. ஆனா அடுத்த சீன்ல நம்ம டக்காஷியை காட்டுறாங்க, அவன் ஸ்கூல் ரூஃப் டாப்ல அப்படியே சோகமா நின்றுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம காமெடி கிளாஸ் டீச்சர் வராரு, என்னாச்சு டக்காஷி, ஏன் வர நீ கிளாஸுக்கு வரதே இல்லை அப்படின்னு போது, நான் எப்பயா கிளாஸுக்கு ஒழுங்கா வந்திருக்கிறேன், இருந்தாலும் அப்பப்போ வந்து அட்டெண்டன்ஸாவது போட்டுட்டு போவ, இப்ப அதுவும் பண்றது கிடையாது, என்ன ரவுடி வாழ்க்கையில ரொம்ப பிஸி ஆயிட்டோ அப்படின்னு போது, இல்ல சார் அது ஆக்சுவலா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு போது, என்ன பிரச்சனைப்பா, அவன் வாத்தியார் இங்க இருக்கும்போது ஒளிவு மறைவு இல்லாம டப்புன்னு சொல்லிடு, ஒரு நல்ல ஆசிரியர் அவரோட ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு போது, நம்ம டக்காஷி அப்படியா சொல்ற வாத்தியார, நீ ஒண்ணு என்ன வேணும்னாலும் எனக்கு பண்ண வேண்டாம், ஒன்னு மட்டும் பண்ணு. ஆக்சுவலா அந்த அக்கிசா கேங்க்கும் எனக்கு கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தை நடத்துற அளவெல்லாம் நான் தாண்டி அப்பவே போயிட்டேன் எங்கேயோ, அதனால அடுத்த டைம் அவனுங்களை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன் அப்படின்னா அவனுங்க என்ன குமுற நான் அவனுங்களை குமுற அப்படின்னு போயிடும், அதனால பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதான் நீங்க நல்லா பேசுவீங்கல்ல, உங்களுக்கு தான் பேச்சு திறமை நல்லா வருமே சார், அதனால நீங்க கொஞ்சம் அவனுங்கள்ட்ட பேசி விட்டு எங்களை சமாதானமாக்கி விடுறீங்களா, அப்படியே சால்வா போயிடணும் சார், படிக்கணும் சார், நான் படிச்சு பெரிய ஆகணும் சார், இந்த மாதிரி சண்டையெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்ல, அப்படியாப்பா சொல்றேன், நான் அவனுங்கள்ட்ட போய் பேசணுமாப்பா, அவனுங்க ரொம்ப டேஞ்சரானவனுங்களாச்சு அப்படின்னு போது, சார் நீங்க போனா அவனுங்க மதிப்பானுங்க சார், பெரியவங்களையெல்லாம் அவனுங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்ல, இருந்தாலும் எதுக்கு நம்ம ஈஸியான வழியை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டமான வழிக்கு போகணும், பேசாம நீ அவனுங்கள்ட்ட சண்டையை போட்டே சால்வ் பண்ணிடுறேன், நீ தோத்துட்டாலும் அவனுங்க உன்னை விட்டு போயிடுவானுங்க, அவனுங்க தோத்துட்டாலும் உன்னை விட்டு போயிடுவானுங்க, இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு போது, சார் தயவு செஞ்சு உங்க ஸ்டூடெண்ட்டுக்காக இதை பண்ணுங்க சார், நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்லவர் வல்லவர், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல உங்களுக்கு அக்கறை அதிகமா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சார் இப்படி மதிக்கவே மாட்டீங்க நான் சொல்றத அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் என்னன்னு பாக்குறேன், என்னதான் சமாதானம் பேச போனாலும் எல்லாமே நம்ம கையில இருக்காதுப்பா, எதுக்கும் என்னோட கராட்டே எக்ஸ்பீரியன்ஸையும் கையில எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிராக்டிஸ் பண்றாப்ல தலைவன். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம டக்காஷி சிஞ்சியோட வந்துட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ரீகோ வேகமா வந்து டக்காஷி கிட்ட, டக்காஷி எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட புது சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, 2 பேரும் போயிட்டு அதோட சிடி வாங்கிட்டு வந்து போட்டு கேட்கலாம் அப்படின்னு போது, இதுக்குமா நீ என்ன கூப்பிடுற, அட்டை மாதிரி வந்து டக்குன்னு ஓட்டுற, என்ன விஷயம் அப்படின்னு போது, ஒன்னும் இல்ல சும்மா தான், நம்ம தான் முன்ன மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுறது நார்மல் தானே அப்படின்னு போது, நார்மல் தான், ஆனாலும் என்னால இப்போ கூட எங்கேயும் வர முடியாது, நான் அவசரமா ஒரு மேட்டரை செட்டில் பண்ணி ஆகணும், அதை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்ல, இவனும் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கிறா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், பெரியவங்க நாங்க அதை ஹேண்டில் பண்ணிப்போம், நீ ஒழுங்கா வீட்டுல போயிட்டு குச்சி மிட்டாயும் குறி ரொட்டியும் சாப்பிட்டு டிவில சுட்டி டிவி பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். இப்ப தனியா தான் நம்ம டக்காஷி பம்பி வந்துகிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரீக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான், அவனுக்கு தெரியாம, சும்மா நான் வீட்டுக்கு போன்னு சொன்னா நான் வீட்டுக்கு போயிடுவானா, இவன் அப்படி என்னதான் செட்டில் பண்றான்றதை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா நான் கொஞ்சம் லாங்கா போலாம் தான் பாக்குறேன், உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வீடியோ 40 நிமிஷம், செகண்ட் வீடியோ 40 நிமிஷத்துக்கிட்ட போட்டிருந்தேன், பட் ரொம்ப லாங்கா போட்டா காப்பிரைட் அடிக்கிறானுங்க, அதனால என்னால் லாங் வீடியோஸ்லாம் போட முடியாது, அட்லீஸ்ட் இந்த சீரீஸுக்கு போட முடியாது, ஏன்னா நான் இது கொஞ்சம் பழைய சீரீஸ் காப்பிரைட் வராதுன்னு தான் நினைச்சேன், பட் காப்பிரைட் வந்துட்டே தான் இருக்கு போட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த சீரீஸை சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் கேப் எதுவும் விழுந்துச்சு அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ்னாலே தான் இருக்கும், ஏன்னா நான் சீரீஸ் ஆரம்பிச்சா மேக்ஸிமம் கேப் விட மாட்டேன், மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் அது மாதிரி தான் விடுவேன், அதனால டிலே ஆனிச்சுன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, எதுவும் காப்பிரைட் பிரச்சனையாக தான் இருக்கும் மேக்ஸிமம், மற்றபடி வேற எந்த ரீசன்னாலையும் நான் டிலே பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிட்டா எனக்கு டிலே பண்ணுறது எனக்கும் பிடிக்காது, ஏன்னா நானே ஒரு சீரீஸ் பார்த்தனாலும் அடிக்கடி தொடர்ந்து எபிசோட் இருக்கணும்னு தான் நினைப்பேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து எபிசோட் தொடர்ந்து போடுன்னு கேட்குறீங்க, நான் முடியாதுன்னு நாங்க சொல்கிறேன், முன்னாடி மாதிரிலாம் யூடியூப் இல்லைங்க, ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இப்போ நான் போடுற ட்ராமாவுக்கு காப்பிரைட் வராத மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது, டக்குன்னு ஒரு 2-3 மாதம் கழிச்சு எப்பயோ போடுற ட்ராமாவுக்கு ஸ்ட்ரைக் அடிப்பானுங்க, டக்குன்னு சேனல் காணாமல் போயிடும், உங்களுக்கு சேனல் இருந்த இடமே தெரியாது, ஸோ அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே நோட்டிஃபை பண்ணுறேன், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பப்போ சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் ஏதாவது அப்டேட் அப்படின்னா நான் டக்குன்னு சொல்ல முடியும். சரி, உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன், டாடா.